Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆன்சபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி. ஸோ ஆன்சபிள் ஃபேக்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆன்சபிள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஸோ ஆன்சபிள்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ரிமோட் ஹோஸ்ட்டில் உள்ள ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு வேரியபிளாக ஒரு டன்ஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனோடு இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக, ஸோ நெட்ஒர்க் டிவைசஸ் என்ன டிவைஸு கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ என்ன டிவைஸ் ஹார்ட்வேர் என்ன இருக்குது, ஹோஸ்ட்டு ஓஎஸ் பற்றின டீட்டெயில்ஸு, ஸோ பயோஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபேக்ட்ஸ் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதாவது ஒரு டாஸ்க்கு வந்து ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி ரன் பண்ணணும். இப்போ லினக்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ சென்டோஎஸ்க்கு தனியாக ஒரு இன்ஸ்டால் பண்ணணும், உபுண்டு ஓஎஸ் தனியாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஓஎஸ் வந்து உபுண்டுவா, லினக்ஸா, டெபியனா, மேக் ஓஎஸ்ஸா, விண்டோஸா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது செட்டப் மாடல் யூஸ் பண்ணி தான் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுவாங்க. ஸோ இதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்சபிள் ஸ்பேஸ் ஆன்ஸ் நோட் ஒன், இது ஹோஸ்ட் நேம் ஆர் ஹோஸ்ட் குரூப் நேம் நம்ம கொடுக்கலாம். ஸோ -m மாடல் செட்டப், ஸோ இது நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஸோ அந்த இப்போ பெரிய இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் தான் இதில் யூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது எப்போ ஃபில்டர் ஈக்குவல் டு ansible underscore kernel or ansible underscore local, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரு இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஆப்ஜெக்ட் எதுவுமே நீங்கள் கால் பண்ண முடியாது. ஸோ டாட் வைஸ் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைனிங் கஸ்டம் ஃபேக்ட்ஸ். ஸோ ஒரு டிஃபைனிங் கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுல எப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரிமோட் ஹோஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ கஸ்டம் ஃபேக்ட்ஸ் பொறுத்தவரைனா நீங்களாகவே ஒரு கஸ்டம் ஃபேக்ட்ஸ் வந்து ரிமோட் ஹோஸ்ட்டில் நீங்களாகவே டிஃபைன் பண்ணி நீங்களாகவே திரும்பி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரிமோட் ஹோஸ்ட்டில் என்னென்னலாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்னென்னலாம் பயோஸ் வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, இல்லை பர்டிகுலர் அவுட்புட் மட்டும் எனக்கு வந்து கஸ்டமைஸ்டு அவுட்புட்டாக எனக்கு வேணும் அப்படின்ற போது ஸோ நீங்கள் கஸ்டம் ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களாகவே கஸ்டம் ஃபேக்ட்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி அதை அக்சஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா /etc/ansible/facts.dன்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே ஸோ நீங்கள் வந்து .ini ஃபைல் ஆர் ஜேசன் ஃபார்மேட் ஃபைல் ஆர் .fact எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் வந்து மேபி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எப்போவுமே வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கணும். ஸோ அது எப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நீங்கள் ஆன்சபிள் வெப் சர்வர்ஸ், இது ஹோஸ்ட் குரூப் நேம் -m செட்டப் அண்ட் தென் -i-ன்றது கஸ்டம் இன்வென்ட்ரி ஹோஸ்ட் ஃபைல் அண்ட் தென் -a ஃபில்டர் ஈக்குவல் டு ansible underscore local. ஸோ நீங்கள் கஸ்டம் ஃபேக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற எல்லாமே இந்த ansible underscore localன்ற சப்செட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி /etc/ansible/facts.d வந்து எல்லா மேனேஜ் நோட்ஸ்லையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த facts.d ப்ளஸில் வந்து ஏதாவது ஒரு 1 or 2 மோர் ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து .fact ஃபைலாக இருக்கணும். அண்ட் தென் அவுட்புட் வந்து எப்போவுமே ஜேசனாக இருக்கணும். அண்ட் தென் அந்த ஃபேக்ட் ஃபைலை வந்து எப்போவுமே எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷனோட இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம டெமோக்கு போவோம். ஸோ ஆன்சபிள் ஃபேக்ட்ஸ் இப்போ டெமோ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிற டைரக்டரிக்குள்ளே போகிறேன், டெமோ டைரக்டரிக்குள்ளே போகிறேன். ஸோ டெமோ ansible underscore facts. ஸோ இதில் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டி ஆன்சபிள் ஃபேக்ட்ஸோட அடாக் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு YAML ஃபைலை க்ரியேட் பண்ண எப்படி நம்ம வந்து ஆன் த ஃப்ளை எப்படி நம்ம ஃபேக்ட்ஸ் எல்லாமே எப்படி ஃபெச் பண்ணி பார்க்குறது, எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது, அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சபிள் ஸ்பேஸ் விட்டு எய்தர் நீங்கள் வந்து வெப் சர்வர்ஸ் கொடுக்கலாம், இது ஹோஸ்ட் குரூப் நேம்,
ஆர் வந்து ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட் நேம் கொடுக்கலாம். ஆன்ஸ் நோட் பண்ணுற அந்த ஹோஸ்ட் நேம். ஸோ -name மாடல். ஸோ செட்டப் மாடல் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ லாட் ஆஃப் டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது நீங்கள் மேப் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆன்சபிள் அண்டர்ஸ்கோர் ப்ரிஃபிக்ஸோடு தான் இருக்கும். ஸோ கேதர் ஃபேக்ட்ஸ்னால என்னென்னா, ஸோ ஆன்சர் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ்ன்றது தான் அது மீன் பண்ணும். ஸோ ஆன்சபிள் அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட்ஸ்குள்ளே தான் ஆன்சபிள் அண்டர்ஸ்கோர் ஆல் அண்டர்ஸ்கோர் IPv4 அட்ரஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது கீழே உள்ள எல்லா சப்செட்டும் நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். பட் அதில் உள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சபிள் அண்டர்ஸ்கோர் கமல் லைனுக்குள்ள போட் இமேஜ் வந்து இது நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் டாட் நோட்டேஷன் வச்சு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடாக் கமெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சபிள் ans node 1 -m setup -a arguments. ஸோ கேதர் சப்செட்ஸ். ஸோ என்னென்ன சப்செட்ஸ்லாம் அங்கே இருக்கோ அது எல்லாமே இங்கே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது வந்து கேதர் அண்டர்ஸ்கோர் சப்செட்ஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க். ஸோ இப்போ நான் இது கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் நெட்வொர்க் ரிலேட்டட் அவுட்புட்டு மட்டும்தான் இதில் இருக்கும். எல்லாமே நெட்வொர்க் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபெச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட டேட் டைம் அண்ட் தென் IPv6 அட்ரஸஸ் என்ன அண்ட் தென் IPv4 அட்ரஸ் என்ன, அதோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். என்ன டிவைஸ் இருக்குது, என்ன அடாப்டர் நேம் இருக்குது, இது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஃபுல்லாக நான் பார்க்க முடியாது அப்படின்னா, ஸோ மோர் பைப்லைன் கொடுத்து மோர் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி என்ட்ரு பண்ண ஸோ இது குவிட் பண்ணுறதுக்கு கியூ கொடுத்துருங்க. ஸோ கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறையா இது நீங்கள் பார்க்கலாம். நாட் ஒன்லி நெட்வொர்க். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிவைஷன் கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் அடைக்கிது. ஸோ இது வந்து என்னென்னலாம் சப்செட் நீங்கள் அக்சஸ் பண்ணலான்னு இந்த இதிலே வரும். ஸோ பேட் சப்செட் டிவைஸ் கிவன் டு அக்செப்ட்னு கொடுத்துட்டு ஸோ இந்தந்த இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேதர் சப்செட் ஆல் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே காட்டும். ஸோ எனக்கு கால் வேணாம், எனக்கு பர்டிகுலராக வேணும், இது மட்டும் வேணும், கமெண்ட் லைன் மட்டும் வேணும், இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் பற்றி வேணும், ப்ராசஸர் பற்றி வேணும், ஹார்ட்வேர் பற்றி வேணும்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இதையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு போட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவைசேஷன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதில் பார்க்கும் போது இந்த ஆல் சப்செட் வந்து எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ நாட் ஆல் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு டைப் பண்ணுங்கள். சாரி, ஸ்பேஸ் விடாமல் ஆல் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வராது. வெறும் நெட்வொர்க் ரிலேட்டட் டிவைசஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ டிவைசஸ் பார்த்தீங்கன்னா LVM சைஸ் என்ன டிஸ்க் ப்ரொவிஷன் ஆகிருக்கு, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ SDA ஃபைல் என்ன, இது எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இது லைன் கவுண்ட்ஸ் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ டிவைசஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ 550 லைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டிவைசஸோட அதாவது ஆல் வந்து எனக்கு வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நாட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கம்மியான அவுட்புட் இப்போ வருங்க. கைஸ் இதில் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் போடுங்க. இது நாளைக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ 551 வருது. ஸோ இன்னும் நீங்கள் இது கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம்.
மீன் கொடுத்தீங்கன்னா ஸோ 370 தான் வரும். ஸோ இந்த மாதிரி அட்டாக் கமெண்ட்ஸ் இன்னும் நிறையா போடலாம். ஸோ ஆன்சிபிள் ஆன்ஸ் நோட் 1 ஆன்ஸ் நோட் 1 -m செட்டப் -a ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பர்டிகுலர் எனக்கு வந்து ஆன்சிபிள் கெர்னல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆன்சிபிள் கெர்னலோட சப்செட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சிபிள் கெர்னல் என்ன இருக்கோ அது மட்டும் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் ஆன்சிபிள் மெமரி என்னென்ன மெமரியில் ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் மெம் கொடுத்தீங்கன்னா ஸோ மெமரி என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுதோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு விதமான ஃபில்டர் இது. இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா இது ஆன் தி ஃப்ளை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே புக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்ற பார்ப்போம். ஸோ ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் இருக்குது, எப்பயும் போல் ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது, அண்ட் தென் facts underscore playbook.yaml ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ அந்த facts underscore playbook.yaml ஃபைல் வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபேக்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்குற போது ஸோ ஹோஸ்ட் ஆல் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் கேதர் ஃபேக்ஸ் ட்ரூ கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிமோட் ஹோஸ்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அண்ட் தென் இப்போ நான் இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் யூஸிங் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த வேரியபிள் என்னென்னா ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் IPv4 டாட் அட்ரஸ். ஸோ டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி அதோட வேரியபிள் இங்கே நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன், இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ facts underscore playbook.yaml syntax check. ஸோ சின்டாக்ஸ் செக் எந்த சின்டாக்ஸ் எரரும் இல்லை. இப்போ நான் இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு, IPv4 அட்ரஸ். ஸோ எல்லாமே ஒரே ஐபி இருக்குது. ஏன்னா இங்கே நான் NAT பிரிட்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்கேன்னா எனக்கு எல்லாம் ஒரே ஐபி தான் வரும். மேபி நீங்கள் ப்ரைவேட் ஆர் வந்து பிரிட்ஜ் அடாப்டர் இது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஐபி வரும். ஆர் AWS இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தமான ஐபி வரும், ப்ரைவேட் ஐபி வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெமோ, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது ஃபேக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே பார்த்தா தெரியும் ஃபேக்ட் ஃபைல் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 ஃபேக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து getDate1.fact, ரெண்டாவது வந்து getDate2.fact. ஸோ இந்த getDate1.factல பார்த்திங்கன்னா நான் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஷெல் ஸ்கிரிப்ட் சேவ் பண்ணும்போது .shல சேவ் பண்ணல .factன்றதை சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து எப்போவுமே JSON ஃபார்மேட்டாக இருக்கிறதுனால ஸோ செட்ரேஸ் போட்டுட்டு ஸோ டேட்டு அண்ட் தென் அந்த டேட்டு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா LL போட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கும் ரெண்டு இதுவுமே. ஸோ XX ரெண்டுமே எக்ஸிக்யூட்டபிளாக இருக்குது. இது நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ getDate1.fact. ஸோ அவுட்புட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது, இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஸோ getDate2 போட்டாலும் ஸோ ரன் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய லோக்கல் மிஷினில் இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ மீன்வேல் இந்த ஃபைல் வந்து /etc/ansible/facts.dல இந்த ஃபைல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இருக்குது, இது நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் இருக்கிறனால இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா, ஸோ Ansible ants node 1. ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணனால ஸோ டைரெக்டாக Ansible ants master போட்டு, ஸோ இது கரண்ட் லோக்கல் ஹோஸ்ட் நேம் வந்து ants master தான் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ -m setup. ஸோ ஹோஸ்ட் நேம் சொல்கிறது, சாரி டைரக்டரி பார்த்து தப்பாக இருக்குது, நான் வெளியில் வைக்கிறேன். facts.tலேருந்து வெளியில் வந்துடுறேன். commit demo -ansible _ facts. இதில் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஃபைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ants master இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரால் அப் பண்ணி மேலே போய் பார்த்தீங்கன்னா Ansible _localன்றல இந்த வேல்யூ செட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து மேனேஜ் நோட்ஸில் எப்படி பண்ணுறது தான் நம்ம நெக்ஸ்ட் வர எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு Ansible -a ஆர்குமெண்ட்ஸ் போட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி பார்க்க போகிறோம். filter equal to Ansible _local. ஸோ கஸ்டம் ஃபேக்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணுறது வந்து ஸோ இந்த சப்செட் வச்சு தான் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். Ansible _localன்றத Ansible _local போட்டேன்னா ஸோ அந்த பர்டிகுலர் நான் கிரியேட் பண்ண கஸ்டம் ஃபேக்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி அதை மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அது எப்படி அக்சஸ் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ants master இப்போ நான் ஃபேக்ட் ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ நான் ants masterல கொடுத்துட்டேன். கேதர் ஃபேக்ட்ஸ் ட்ரூ கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் ஃபெச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து facts1. ஸோ get date 1.date வந்து இந்த இதை எப்படி அக்சஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ get date 1.date. ஸோ இது நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ facts file 2ல் இது எப்படி அக்சஸ் பண்ணியிருக்கேன்னா get date 2.date. ஸோ அந்த மாதிரி அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு அவுட்புட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ளே புக்கை. Ansible playbook custom facts playbook.yaml. ஸோ சின்டாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் அகெயின். ஸோ எந்த எரரும் இல்லை சின்டாக்ஸில். நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டம் ஃபேக்ட்ஸில் உள்ள அவுட்புட் அக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டம் ஃபேக்ட்ஸில் 2ல் உள்ள அவுட்புட்டும் நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கஸ்டம் ஃபேக்ட்ஸ் எப்படி நம்ம ப்ளே புக்கில் அக்சஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹோஸ்ட் வேரியபிள்ஸாகவும் நம்ம இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ Ansible லோக்கல், ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரிமோட் ஹோஸ்ட் உள்ள தான். ஸோ அது ரிமோட் ஹோஸ்ட் வேரியபிளாக தான் உள்ளே போய் Ansible இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் வேர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கஸ்டம் ஃபேக்ட்ஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாதாரணமாக நம்ம அக்சஸ் பண்ணுற Ansible _local வச்சும் நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹோஸ்ட் வேர்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். Ansible _local .get2.date அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோஸ்ட் வேரியபிள்ஸை வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுறன்றதை இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். Ansible playbook custom facts. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் fact1 fact2 வச்சும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம்.
ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர் ஹோஸ்ட் குரூப்பில் உள்ள சர்வர்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்னென்னா ஃபேக்ட்ஸ் ஃபைல் நானாக கஸ்டமாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் வந்து திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸை அதை எஃபெக்ட் ஆகிறதுக்காக ஃபேக்ட்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வெறும் செட்டப்ன்றதை மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ப்ளேயில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாமே இங்கே நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மீன்வைல் இப்போ ஆல்ரெடி இதில் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ரியேட் ஆகுன்றதை பார்ப்போம். facts.t rm ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டேரக்டரி டெலீட் பண்ணுறேன். ஸோ டேரக்டரி டெலீட் பண்ணியாச்சு. ஸோ சேம் ஆன்சிபிள் நோடு 3லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது. ஸோ அதுலேயும் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். cd factsல போயிட்டு ls-rm-f*. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேரக்டரி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ansible-playbook custom facts. ஸோ இதில் வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வரும்னு. ஸோ ஃபேக்ட்ஸ் டேரக்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த டேரக்டரிக்குள்ளே ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஃபைல்ஸ் காப்பி பண்ணதுக்கும் நான் ஃபேக்ட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் தென் டிஃபால்ட் ஐபி வேரியபிள் யூஸ் பண்ணி ஐபி நான் செட் பண்ணுறேன். அண்ட் தென் கஸ்டம் ஃபேக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபேக்ட்ஸ் 2வும் நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. 2 ஹோஸ்ட்லேயும் அசைன் ஆகிருக்கு. ஸோ க்ரியேட் ஆனதுனால தான் இங்கே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ளேபுக் பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் பாத்து வந்து ஸோ இப்போ நான் /etc/ansible/facts.dல நம்ம டிஃபால்ட்டாக நம்ம அக்சஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த பாத்தை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ கஸ்டம் பாத்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே செட்டப்ன்றதுக்குள்ளே fact_path பாத்துன்றதில் நீங்கள் எந்த பாத்தில் நீங்கள் ரிமோட் மேனேஜ் யூனிவர்ஸில் நீங்கள் இப்போ அந்த ஃபேக்ட் ஃபைல் வச்சுக்க போகிறீங்களோ அதோட பாத்து ஃபோல்டர் கொடுத்துடணும். ஸோ அதை தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் அங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ root facts.d ஸோ இது இருக்குது. இது நான் ஃபைல்ஸ் இருந்தால் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃபோல்டரும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சேம் ஆன்சிபிள் நோடு 3லையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டைரக்டரி facts.d டைரக்டரி இது நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 2 மிஷின்லேயும் நான் /root/facts.d வந்து ஃபோல்டர் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் குரூப்பில் உள்ள 2 நோடு வந்து ஆன்சிபிள் நோட் 3 நோட் 1 நோட் 3. ஸோ அதில் வந்துட்டு இந்த டைரக்டரி க்ரியேட் ஆகும். டைரக்டரி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் கரண்ட் ஃபைலில் வச்சுருக்கிற அந்த கரண்ட் ஃபோல்டர் இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கிற get81.fact அண்ட் தென் facts2 get82.file காப்பி ஆயிரும். அண்ட் தென் அந்த ஃபேக்டை வந்து ரீலோடு பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேக்ட் பாத் வந்து செட் பண்ணிடுறேன். இதான் என்னோடய பாத்தாக இருக்க போது மேனேஜ் நோட்ஸில். அண்ட் தென் எப்பயும் போல் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அந்த ஃபேக்ட்ஸ் வேரியபிள் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா facts.d கஸ்டம் இங்கே நான் என்னோடய பேரண்ட் டைரக்டரியில் ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நான் இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 2 ஃபைல் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ அந்த டைரக்டரி இப்போ அந்த ப்ளே புக்கை நான் ரன் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் facts.yaml. ஸோ ஃபேக்ட்ஸ் டைரக்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபைல் காப்பி ஆகிடுச்சு. அண்ட் தென் ரீலோட ஃபேக்ட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு இதில். ஸோ ஹோஸ்ட் வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கேன். ஃபேக்ட்ஸ் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணியும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
ஸோ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இல்லைனா புரியாது. இது ஒரு லிட்டில் ட்ரிக்கி அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.